வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சவுண்ட் கோரோட R50i அப்படிங்கிற இந்த டிடபிள்யூஎஸ் பற்றி தான். ஸோ பொதுவாகவே சவுண்ட் கோரோட Q சீரீஸு, R சீரீஸு, அப்புறம் ஓவர் இயரு, இந்த ஆன் இயர் மாதிரி இயர் ஹூக் ஸ்டைலு, ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ப்ராடக்டோட குவாலிட்டி, அதே சமயம் ஆப் சப்போர்ட், இந்த மாதிரியான ஏரியாவில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இந்த சவுண்ட் கோரில் Q10 செம ஃபேமஸ். நிறைய பேர் Q10 வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Q10, அப்புறம் Q20, 20i, 30 இந்த சீரீஸும் பயங்கர ஃபேமஸ் தான் ஓவர் ஹெட்டில். ஸோ அதில் சரி, இது வந்து கொஞ்சம் இந்த பட்ஜெட்டில் நம்ம மக்கள் வந்து இந்த 1000 ரூபாய்க்கு ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்குறாங்களே, இது ஓரளவுக்கு தேருமா அப்படின்னு பார்க்கலான்னு தான் வாங்கினேன். ஏன்னா இந்த ஃபெஸ்டிவலாக இவங்க வந்து டீல் ஏதோ லைட்னிங் டீல் அந்த மாதிரி ஏதோ போட்டு வச்சுருந்தான். இப்போயும் அதே ப்ரைஸ்க்கு தான் இருக்குது, 999. ஸோ இந்த R50i அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாத மாடலு. இது நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிற மாடலில் பார்த்தீங்கன்னா R50i NCன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த NC மாடல் என்ன ஆகுதுன்னா 1899 வருது. இது வந்து 999, அது வந்து 1899. ஆடியோ மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு சூப்பர். ஃபோன் கால்ஸுக்கு கஷ்டம். ஏதோ ஒரு இன்டோரில் இந்த மாதிரியான ஒரு ரூமில் உட்காந்து நான் பேசுகிறதா இருந்தாலும் இங்கே ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபேன் சத்தம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக கேட்கும். வின் நாய்ஸ் ரொம்ப இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஏர் கண்டிஷன் ரூமில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்டோர் கால்ஸ் பேசலாம். அவுட்டோர்லேயும் கூட பார்த்தீங்கன்னா இதோட கெயின் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால எங்கேயோ நம்ம வந்து அப்படி பொறுமையாக நடக்கும்போது சைடில் ஏதோ ஒரு நாய் வந்து தரையை போட்டு பரண்டிச்சுன்னா கூட பயங்கரமாக கேட்கும் அந்த சத்தம். காக்கா எங்கேயாவது பறந்து போகுது, காக்கா கத்துது, ஏதாவது ஒரு சத்தம் சுற்றி முத்து ஏதாவது இருந்ததுன்னு வைங்களேன், கெயின் ரொம்ப மைக்குக்கு அதிகமாக கொடுத்துருக்கனால அதிகமாக கேட்குதுங்க. சூப்பர் ராப்பர் நைஸ். இவன் என்ன பிரைஸுங்க? இவனும் 1000 ரூபா. ஹாப்பி, ரொம்ப ஹாப்பிடா. ஓகே ஓகேடா, ஓகே, பை பாய். ஸோ இதெல்லாம் ஏன் முதல்லயே சொல்லிடுறேன்னா இவ்வளோ தான். மொத்தம் ஆடியோ குவாலிட்டிக்காக 999 நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கலாம்னா இது வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். அதுவே கால்ஸும் நான் பேசுவேன்னா வேணாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சுது. சரி, இப்போ இருந்தாலும் மற்ற விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் வந்து இவங்களோட ஃப்ரண்ட், அதாவது பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் என்ன போட்டிருந்தாங்கன்னா பவர்ஃபுல் சவுண்ட் போட்டிருந்தாங்க. நிஜமாவே நல்லா இருக்குங்க. ஓகே, அப்புறம் வேறு என்ன போட்டிருக்காங்கன்னா 22 ப்ரீசெட் EQs இருக்குது. அது எதுலன்னா நீங்கள் ஆப்பில் போய்ட்டு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆப் இருக்கு இல்லையா, ஆப்பில் போய் நிறைய கஸ்டமைஸ் பண்ண முடியும். நானும் செக் பண்ணி பார்த்தேன். அது எல்லாமே வந்து எஃபெக்டிவாக இருக்கான்னு கேட்டால் டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் உணர முடியும் ஒரு ஈக்குவலைசரும் மாற்றும்போது. அப்புறம் IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட்டு, 30 ஹவர்ஸ் ப்ளே டைமு, அப்புறம் 20 மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்காங்களாம். அப்புறம் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் சவுண்ட் வயா 10 mm டிரைவர்ஸ், 10 ஹவர்ஸ் ப்ளே பேக்கு, அதாவது ஒரு தடவை சிங்கிள் சார்ஜில் 10 ஹவர்ஸ் வரைக்கும் கேட்க முடியும். அண்ட் சார்ஜிங் கேஸோட சேர்த்து 30 ஹவர்ஸ் கேட்க முடியும். AI என்ஹான்ஸ்டு கால் வித் 2 mics, சத்தியமாக வேலை செய்யலை, AI லீவில் இருக்குது. IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ஸு, கஸ்டமைசபிள் ஈக்குவலைசரு, சார்ஜிங் கேஸ் சூப்பரு, இயர் டிப்ஸ் வந்து ஸ்மாலு, மீடியம், லார்ஜு, USB-C கேபிள் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட். ஸோ இதுதான் வந்து பாக்ஸ் கான்டென்ட். ஃபிட் அல்ட்டியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபிட்டில் நோ இஷ்யூஸு. அதேமாதிரி இந்த கேஸும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. ஓப்பன் பண்ணி உள்ளே ப்ளேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எடுக்கிறதா இருக்கட்டும், அதிலெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. கிட்டத்தட்ட எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க. அண்ட் இது ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு டிசைன் வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்பவே ஈஸி டு ஹேண்டிலு. ஹிஞ்சு இதெல்லாம் வந்து ரொம்பவே டியூரபுளாக இருக்குது, அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. க்ளோசிங் மெக்கானிசமும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆமாம். அப்புறம் கீழே பாட்டமில் வந்து உங்களுக்கு LED இண்டிகேட்டர் இருக்கும். இந்த ஃப்ரண்ட்டில் இங்கே ஸ்டேட்டஸ் ஆஃப் த சார்ஜ் அதை காட்டுறதுக்காக எவ்வளோ இருக்குது பேட்டரி அப்படிங்கிறதுக்கு. பேக் சைடில் வந்து Type-C போர்ட் உண்டு. சரி, இப்போ இதை யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபிட்டு சூப்பராக இருந்தது. என்ன மாட்டிட்டோன்னு வைங்களேன், அப்படியே இப்போ இந்த ஃபேன் சவுண்டு நான் தான் சொல்கிறேன். இந்த பட்ஜெட்டில் இருக்கிற பட்ஸ்லாம் வர ENC ரொம்பவே அக்ரெசிவாக இருக்குது, அது சொல்லலாம். இன்னொன்று என்னென்னா, கேஸ்லேருந்து வெளில எடுக்கும்போது அழகாக ஒரு மியூசிக் ப்ளே ஆகும். அது நான் ஆன் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி. அண்டு பேர் ஆகிடுச்சு அப்படின்னும் போது ஒரு சவுண்டு கேட்கும். அது ஆல்ரெடி பேர் பண்ணிட்டோம் அப்படின்னாலும். ப்ளஸ் ஃபஸ்ட் டைம் பேரிங்க்கும் பெரிய அளவில் கஷ்டம்லாம் இல்லை. கேஸை ஓப்பன் பண்ணிட்டு வெளில எடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆன் ஆகிடும். ஸோ தட் உங்கள் ஃபோனில் வந்து ப்ளூடூத் மெனுவில் காமிச்சிடும். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், கால் குவாலிட்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அண்ட் மியூசிக் குவாலிட்டி பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அவங்களோட ஆப்பை பார்த்துடலாம், சரியா? ஏன்னா ஆப்பில் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருந்தது. கலர்ஸ் உங்களுக்கு வந்து பிளாக்கு, ப்ளூ, ஒயிட்டு 3 கலர் இருக்குங்க. அப்படியே கீழே போனால் ஸோ அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி பேஸ் சூப்பராக இருக்குது, நிஜமாவே செம்மையாக இருக்குது. அப்புறம் வந்து நல்ல பேட்டரி லைஃபு. ஏன்னா 10 ஹவர்ஸ் வந்து சிங்கிளான்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நிஜமாவே நல்ல பேட்டரி லைஃப் டெலிவரி பண்ணிவிடும். ஃபுல் வால்யூம் நம்ம கண்டிப்பாக கேட்க மாட்டோம். போர்ட்டபிள் அண்ட் கோ டிசைன் உண்மை தான். என்ஹான்ஸ்டு கிளியர் கால்ஸ் அது வேலைக்கு ஆகாது. பர்சனலைஸ் லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் சவுண்ட் கோர் ஆப் வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ சவுண்ட் கோர் ஆப் போய் பார்ப்போம். ஸோ லெஃப்ட் பட் எவ்வளோ சார்ஜ், ரைட் பட் எவ்வளோ சார்ஜின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. பேக்கில் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறமா ஈக்குவலைசர். ஸோ இந்த ஈக்குவலைசர் பொறுத்த வரைக்கும் சவுண்ட் கோர் சிக்னேச்சர் அந்த பேஸ்அப் இதை வந்து மட்டும் நான் எனேபிள் பண்ணேன். இது இல்லாத பட்சத்தில்
அக்காஸ்டிக்ஸ் நல்லா இருக்குது. ஸோ இவ்வளோ எக்ஸ்ட்ரா ஈக்குவலைசர்ஸ் இருக்கு இல்லையா, இதில் ஒன்று ஒன்று உங்களுக்கு வந்து ஒரு யூனிக்கான ஃபீலை கொடுக்கும். ஸோ எனக்கு R&B அதுவும் பிடிச்சிருந்தது, ஏன்னா அதுவும் கொஞ்சம் வீக்கோ மாதிரி தான் இருக்கும். ராக் பெரும்பாலும் யாருக்கெல்லாம் பேஸ் கொஞ்சம் பிடிக்குமோ, அதே சமயம் கொஞ்சம் ஹைஸும் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இது நல்லாவே பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லை நான் வந்து பாட்காஸ்ட் மாதிரி எதையோ லிசன் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் கிளாசிக்கல் இந்த மாதிரி எதாவது போயிடலாம். போனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ ஆப்பில் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் உண்டுங்க ஈக்குவலைசர் ஆஸ்பெக்டில். அது தவிர கண்ட்ரோல்ஸ் போனால் நான் மாற்றி வச்சுருக்கேன் லைட்டாக. எப்படின்னா லெஃப்ட் வந்து வால்யூம் டிக்ரீஸும் ரைட் வந்து வால்யூம் இன்க்ரீஸும் வச்சுருப்பேன். அப்புறம் டபுள் டேப் வந்து பிளேயர் பாஸு, அப்புறம் டேப் அண்ட் ஹோல்ட் பண்ணால் நெக்ஸ்ட் ட்ராக் ப்ரீவியஸ் ட்ராக் போகிற மாதிரி. ஸோ இதுதான் நான் செட் பண்ணி வச்சுருக்கிறது. இதை தவிர ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் டிவைஸ் ஆப்ஷன் இருக்குது. ஓ, காதில் வேற வச்சுருக்கேன், என்ன புது பார்ப்போமா. ப்ளீஸ் என்ஷூர் யூ ஹேவ் ரிமூவ் த இயர்பட்ஸ். லொக்கேட் பண்ணுறதுக்காக. அப்புறம் இந்த கேமிங் மோடுங்க, எப்பயும் சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஏஎஸ்சி இந்த மாதிரியான ப்ளூடூத் கோடக் தான் இருக்க போகுது. கேமிங் மோட் எனேபிள் பண்ணால் இந்த பெரும்பாலும் மார்க்கெட்டில் பார்க்குற மாதிரி தான் அந்த 45 மில்லி செகண்ட் 50 மில்லி செகண்ட் மாதிரியான விஷயங்கள் அச்சீவ் ஆகுது. ஸோ இப்போ கிரிக்கெட் கேம் மாதிரி ஒரு விஷயம் நான் ஆடும்போது, சும்மா ஆடும்போது இருக்கக்கூடிய லேட்டன்சி, அதாவது இந்த கேமிங் மோட் இல்லாமல் இந்த பட்ஸில் நான் ஆடும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா லேட்டன்சி இருக்குது. பால் பேட்டில் மீட் ஆகி அடுத்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு அப்புறம் தான் அந்த சவுண்ட் வருது. பட் இதுவே நான் கேமிங் மோட் எனேபிள் பண்ணிட்டேன்னா பால் பேட்டில் பட்டு அந்த இன்ஸ்டண்ட்டாக வர மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ இதுதான். ஸோ இது வந்து அதுக்காக நீங்கள் பப்ஜிலலாம் எதிர்பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். பப்ஜிக்கு நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல, இந்த பிஜிஎம்ஐ மாதிரியான கேமுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. பட் அந்த லேட்டன்சி கண்டிப்பாக இருக்கும். 45 மில்லி செகண்ட்ஸ்னாலும் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஃபீல் இருக்கும், லேட்டன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி. எப்படி இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. ப்ளே பாஸ், ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு, அடுத்த ட்ராக்கு போச்சு. ஸோ ஆக மொத்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மியூசிக்காக நீங்கள் வந்து 100,000 கேல ஏதாவது ஒரு பட்டு பார்க்குறீங்க அப்படின்னா மியூசிக்காக மட்டும்தான் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் மியூசிக் திரும்பியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், கண்டிப்பாக இது வந்து செம்மையாக ஸ்கோர் பண்ணும். இதுவே ஃபோன் கால்ஸ் அப்படின்னா ரொம்பவே சப்ஜெக்டிவ், ரொம்ப சப்ஜெக்டிவ். ஃபோன் கால்ஸ்க்கு சத்தியமாக சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ ஆக மொத்தம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது வந்து 1000 ருபீஸ்க்கு கீழெல்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இந்த 1000 ருபீஸ்ங்கிறதுல ரொம்பவே ஸ்வீட் ஸ்பாட்டு. நம்ம ஆல்ரெடி TWS பற்றி பேசும்போது சொல்லியிருப்போம், 5000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எலைட் கிளாஸ் மாதிரி, அதுக்கு மேலே போகணுமான்னு கேட்டால் என்ன கேட்டால் வேண்டாம் தான் நான் சொல்லுவேன் பெரும்பாலும். அதுலேயே வந்து எப்படின்னா இருக்கலே ஸ்வீட்டஸ்ட் ஸ்பாட் வித் ஆல் மேக்ஸிமம் டிமாண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரினா 3000 ரூபாய். ஸோ அந்த 3000 ரூபாய் கீழே, அதனால தான் நார்டு பட்ஸ் 3 Pro இன்றைக்கும் ராக் சாலிடாக பக்காவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து இருக்கலே பெஸ்ட் பட்ஸ் வேறு ஏதாவது இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக சிவபரணி பார்க்கலாம். பாய்.